ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜங்ஷனில் ஐஆர்டிசி ரூம் அதை வந்து ஹரணி தான் புக் பண்ணேன். புக் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு 3 ரூம் தான் இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு 750 ரூபா. நான் போய் அந்த வெயிட்டிங் அடிச்சுட்டு எல்லோரும் இது பண்ணிட்டு அது வந்து நம்ம பாட்டு தனியாக ஃப்ரீயாக இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. ஹீட்ரு போட்டிருக்காங்க, ஏசி ரூம், ஃபுல்லாக திங்ஸ்லாம் வைக்கிறது கலமாக இருக்குது. அப்படியே ரூமில் வந்து அப்படி எடுத்துக்காட்டு டிவி இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்ட்லி நான் பாட்டுக்கு இண்டிவிஜுவலாக ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு பல 3 மணி நேரத்துக்கு 750 ரூபா அதிகம் அப்படின்னாலும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் தங்கலாம். நான் இப்போ வந்து விஷயம் என்னென்னா சமயபுரம் வந்திருக்கோம். நீங்கள் சில விஷயங்கள்லாம் மிராக்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது சொன்னால் வெளியே சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. வேதனைக்குரிய சம்பவங்கள். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஹரணி அப்பாவுக்கு கொரியர் போஸ்ட் பண்ண வந்துட்டே சைக்கிள் ஃபுல்லாக பைக்காரை இடித்து 3 இடத்துல ஃப்ராக்சர். காலம் செம அடி, நல்லா ஃப்ராக்சர். ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் தான் மாவு கட்டி போட்டு 1 மாதம் ரெஸ்ட். அடுத்து என்ன 20 ஹரணி அப்படி பேக்கில் ஃபைனல் கார்டுனா அது என்ன கட்டி ஜவ்வா. அந்த ஜவ்வு வந்து நகர்ந்துருக்கிறத சொல்கிறாங்க, எனக்கு என்னென்ன புரியல. மணிக்கண்டன் ஆட்டோ தான் நாங்கள் பார்த்தோம். அவர் என்ன பண்ணுறாரு, நீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீரோவுக்கிட்ட நாங்கள் 2 எம்ஆர்ஐ எடுத்தோங்க. பெரிய எம்ஆர்ஐ, அதெல்லாம் 1 மணி நேரம் எடுக்கிற எம்ஆர்ஐ. அது மாதிரிலாம் எடுத்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சீரைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதம் சீரைட் எடுக்கும் வலி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தோம். அது கூத்து முடிஞ்சவும் அடுத்த ட்ரீட்மெண்ட்டே இருக்க ஹரணி அது கரெக்டாக 20 நாள். எனக்கு டைஃபாய்டு சிவியர். 3 பேரும் பாதிக்கிறோம். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்கள் லைஃப்பில் புரியவே இல்லைங்க. அப்புறம் ஹரணியோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சம்திங் ராங், நீங்கள் எல்லாம் குடும்பத்தில் பாதிக்கப்படுறீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வெளியில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் சமயபுரம் மேமன் தான் எனக்கு சொன்னேன். அவளை வேண்டினேன், என்னோட பொண்ணு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா ஆகிடுன்னு. எனக்கு குடும்பமே சரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. நில பிரச்சனை எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோடய சிஸ்டர் வந்து இந்த பிளாக் மேஜிக் அந்த மேஜிக்கே நம்பாதவ தான். ஆனால் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தா இது மாதிரி இயற்கையாகவே நான் மேரேஜே இத்தனை நாள் எங்கள் குடும்பம் யாருமே ஏன்னா ஒருத்தர் பாதிப்பும் 2 பேர் சரியாக அவன் தூக்கி விட்டுருவா. இப்படி 3 பேரும் சிவியர்னா ரொம்ப மோசம். எனக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங். ஒரு சாதி இவ்வளோ கூட ரசனை தான் சாப்பிடணும். நேற்று வரைக்கும் இதே ஸ்டேஜ் தான். எனக்கு நைட்டுக்கும் ட்ராவலிங்கில் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு வயிறில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் மஞ்சள் பிடிக்க ஆரம்பிச்சு. அது மஞ்சள் காமாலையும் டாக்டர்ஸ்லாம் பயமுறுத்திட்டாங்க. அதாவது பிளட் டெஸ்ட்டு மஞ்சள் காமாலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு. இப்படி பல மிராக்கள் வீட்டிலேயே எங்களால்